தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய எம்எஸ்டி ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக இனிய காலை வணக்கம். நண்பர்களே, நம்முடைய எம்எஸ்டி ஐகோட் இண்டிகேட்டர் வந்து எல்லா மார்க்கெட்லேயும் நல்ல ஒரு கன்சிஸ்டண்டான ப்ராஃபிட் கொடுத்துட்ருக்குன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு வீடியோலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதுக்கு இன்றைக்கி ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள். இப்போ மார்க்கெட் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஏற்கனவே 300 பாயிண்ட்டுக்கு மேலே கேப் அப் ஆகிருக்கு. ஓகேவா, 24,600 கிட்ட க்ளோஸ் ஆன மார்க்கெட் வந்து ஓப்பனிங் ப்ரைஸ் வந்து 24,890. அப்போ 290 பாயிண்ட்டுக்கு மேலே வந்து கேப் அப் ஆகி ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ இன்றைக்கி சுச்சுவேஷனில் கூட நமக்கு சூப்பராக நம்முடைய இண்டிகேட்டர் வந்து ஒர்க் ஆகிருக்கு. பாருங்கள், நான் செட்டிங்ஸ் போகிறேன். இந்த செட்டிங்ஸில் போய்ட்டு ரீசெட் செட்டிங்ஸ் கொடுத்துட்றேன். வேறு எதுவுமே பண்ணலை, டிஃபால்ட் செட்டிங்ஸ் தான் ட்ரேட் பண்ணுறோம். இப்போ நமக்கு சூப்பராக செல்லு ஆக்டிவேட் ஆகிருக்கு. பாருங்கள், எல்லோரும் பையில் போயிருப்பாங்க, ஆனால் நமக்கு வந்து செல்லில் ஆகிருக்கு. இப்போ இந்த செல்லுலேயுமே ஃபஸ்ட்டு கேண்டில்ஸ் போய் டச் ஆகிற கேண்டில் வந்து அதோடய பாடி சைஸு அதிகமாக இருக்குது. அதப்போ பையர் வந்து அதிகமாக இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அங்கே போயிட்டு அவங்களுடைய அந்த பவர் ஸ்ட்ரென்த்தை வந்து குறைய விட்டு தான் நம்ம ட்ரேடிங் எடுக்கணும். அப்போ எங்கே குறையுது பாருங்கள், இந்த இடத்துல குறையுது. 9:35 கேண்டிலில் வந்து பையரோட ஸ்ட்ரென்த்து குறையுது. அதை கன்ஃபார்ம் பண்ணுறது அடுத்த கேண்டில் வந்து பையர் இல்லை, நான் செல்லாக போகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேண்டில் வந்து இந்த கேண்டில். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், 25,000 புட் ஆப்ஷனை நம்ம பை பண்ணுறோம். இப்போ பை பண்ண உடனே செல்லு தான் ஆக்டிவேட் ஆனதுன்னு தெரிஞ்ச உடனேயே நம்ம செய்ய வேண்டியது என்ன, நேராக போயிட்டு பையை கேன்சல் பண்ணிடுறோம், செல்லோட டார்கெட்டை எனேபிள் பண்ணிடுறோம். இந்த மாதிரி ஹை வேல்யூ ஸ்டாக்காக இருந்தால் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து டைனி டு ஸ்டாப் லாஸ், டைனி டு டார்கெட், அவ்வளோதாங்க. வேறு எந்த செட்டிங்குமே கிடையாது. இப்போ பாருங்கள் என்ன இருக்குன்னு, நமக்கு சூப்பராக செல்லு ஆக்டிவேட் ஆகிட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டு சூப்பராக கொடுத்துருச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட் வந்து 24,971. அப்போ இவ்வளோ டார்கெட் வந்து நமக்கு அழகான முறையில் சூப்பராக கொடுத்துருக்கு. இதுலேயே நம்ம டிஃபால்ட்டை வச்சுருக்கோம். இதுலேயே நம்ம ஏகப்பட்ட செட்டிங்ஸ் கொடுத்துருக்கோம். என்னென்ன, நூன் மார்க்கெட்டு, ஈவினிங் மார்க்கெட்டு, என்எஸ்சி மார்க்கெட்டு, எம்சிஎக்ஸ் மார்க்கெட்டு அப்படிலாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் டிஃபால்ட்டில் வச்சும் ட்ரேட் பண்ணலாம், இல்லை என்எஸ்சியில் வச்சும் நீங்கள் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா, இப்போ டிஃபால்ட்டுக்கும் என்எஸ்சிக்கும் இன்றைக்கி பெரிய வித்தியாசம் இல்லை நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். இது வந்து நிஃப்டியில் நமக்கு டார்கெட் கொடுத்துருச்சு. இப்போ அதுவே நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். பேங்க் நிஃப்டியில் என்ன இருக்குன்னு சொல்லி பாருங்கள். இப்போ பேங்க் நிஃப்டியில் வந்து நமக்கு செல்லு ஆக்டிவேட்டாக இருக்கா, பை ஆக்டிவேட்டாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம். ரீசெட் செட்டிங்ஸ் கொடுக்குறேன். இப்போ ரீசெட் செட்டிங்ஸில் பாருங்கள் என்ன இருக்குது, செல்லு கிட்ட போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. செல்லுக்கிட்ட போயிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. அதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம் வந்து ஒரு 10 பாயிண்ட் இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணலாம், உடனே எடுத்துடலாம். 155 வரைக்கும் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் மார்க்கெட் வந்து 2 டார்கெட்ஸ் வந்து செல் சைடில் கொடுத்துருக்கு. நீங்கள் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்எஸ்சி மார்க்கெட்டை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், செல்லு ஆக்டிவேட் ஆனதுனால நம்ம செய்ய வேண்டியது நேராக போயிட்டு பையை கேன்சல் பண்ணிட்டு செல்லோட டார்கெட்